ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு maduraihemasamayal. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் ஃப்ரை. இப்போ நான் காலிஃப்ளவரை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுறேன், லைட்டாக உப்பு போடுறேன். இதில் இருக்க கிருமிகள்லாம் கொல்றதுக்காக உப்பு போட்டு நல்லா தண்ணியில் டிப் பண்ணி வச்சுட்டு இதை நான் அடுப்பில் ஏற்ற போகிறேன். லைட்டாக அது வார்மாக கொதிக்கணும். கொதிச்சா அதில் இருக்க கிருமிகள் எல்லாமே அதிலேயே செத்துரும் தண்ணியிலேயே. நம்ம அப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் லைட்டாக கொதிக்க வைக்கிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் டில் எண்டு வரைய பாருங்கள். ஊடால ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கேன் நான். இப்போது ஒரு அகண்ட பாத்திரத்தில் உப்பு சேர்த்துட்றேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். காரத்துக்கு இது காஷ்மீரி சில்லி பவுடர், இது கொஞ்சமாக கறி மசாலா பொடி சேர்க்குறேன். கரம் மசாலா தூள், இது சாட் மசாலா. ஏற்கனவே நம்ம செஞ்ச மாதிரி நமக்கு எலுமிச்சம்பழம் சேர்க்கனா சேர்த்துக்கலாம். இதை அப்படியே கலந்து விட்டுறலாம். நம்ம அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த ஈரத்துலேயே நம்ம இதை மேக்ஸிமம் கலக்க பார்க்கணும். தேவைன்னா லைட்டாக தண்ணி ஊற்றணும், நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. இது கோட் ஆகாது, அப்புறம் தண்ணியாக ஆயிரும், மசாலா உதிர்ந்து போயிடும். லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் லெவலுக்கு நம்ம இதை கொண்டு வர போகிறோம். இப்போ ஒரு பேஸ்ட் மாதிரி இது நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த பேஸ்ட்டில் காலிஃப்ளவர் நாம் அடுப்பில் வச்சது நல்லா கொதி வந்துருச்சு. இந்த காலிஃப்ளவரை என்ன செய்ய போகிறோன்னா, ஜஸ்ட்டு அதை ஒரு கிளறி விட்டுட்டு அதோட டஸ்ட் இருந்துச்சுன்னா அது கீழே போயிடும். இதை ஒரு கண் தட்டு எடுத்து அந்த கண் தட்டில் நான் வடிகட்டி வச்சிடுறேன். அந்த கண் தட்டில் வடிகட்டி ஓரளவுக்கு அந்த தண்ணியெல்லாம் இறங்கிருச்சு. லைட்டாக அதை இது பண்ணி விட்டுட்டு இந்த பேஸ்ட்டில் அந்த காலிஃப்ளவர்ஸை போட போகிறேன். காலிஃப்ளவர்ஸ் பார்க்க எலுயிஷாக ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ பேஸ்ட்டில் காலிஃப்ளவரை நம்ம பரட்டி எடுத்தாச்சு. இப்போ தான் நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, காலிஃப்ளவர் மொறுமொறுப்பாக வர்றதுக்காக அரிசி மாவு ஒரு குழிக்கரண்டி நான் சேர்க்குறேன். இந்த அரிசி மாவு சேர்க்குறனால காலிஃப்ளவர் ரொம்ப மொறுமொறுன்னு வரும். அதை போட்டு ரொம்ப அமுத்தி தேய்க்கக்கூடாது. அந்த கோட்டிங் சும்மா மேலே வர்றாப்புல பெரட்டினாப்பில் எடுத்தால் போதும். அது அப்படியே கொஞ்ச நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் நான் கொதிக்க வச்சுட்டேன். நார்மலாக நம்ம ஃப்ரை பண்ணுற மாதிரி உங்களுக்கு எண்ணெய் ஜாஸ்தி வேணாலும் ஃப்ரை பண்ணிக்கலாம், எண்ணெய் கம்மி வேணாலும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் எப்போயுமே ஆயில் கம்மியாக தான் ஊற்றுவேன், உங்களுக்கே தெரியும். அதனால் நான் கம்மியான ஆயில் ஊற்றி நான் இந்த காலிஃப்ளவர்ஸை ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். முறுமுறுப்பாக இருக்கனால குழந்தைகள்லாம் ஈஸியாக நம்ம சாப்பிட வச்சிடலாம். நாங்கள் சாம்பார் சாதத்துக்கு இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை வச்சுக்கிட்டோம். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை வச்சுக்கிட்டே நம்ம குழந்தைங்களுக்கு ஒன்றா ஏமாற்றி நம்ம குழந்தைங்களுக்கு சாதத்தை ஊட்டிக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒரு ரெசிபி காலிஃப்ளவர் ஃப்ரை. காலிஃப்ளவர் ஃப்ரையை நம்ம சும்மா ஃப்ரை பண்ணி கொடுத்தாலே நம்ம எல்லாம் அடித்து வச்சு விளாசுவோம். அதனால் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை நான் சொன்ன சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டோடு செஞ்சு பாருங்கள். இதோட கடல மாவு சேர்க்கலாம், கார்ன்ஃப்ளவர் சேர்க்கலாம். நம்ம இன்றைக்கி எந்த விதமான மாவும் சேர்க்கலை, அரிசி மாவை தவிர. ரொம்ப மொறுமொறுப்பான டேஸ்டியான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மதுரை ஹேமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் இட், லவ் இட். தேங்க்யூ.